இது பைத்தியம் இல்லடா, 7 வயசுல ஏற்பட்ட பாசம். இப்பதான்டா அவரை தலைவர்னு கூப்பிடுறேன். சின்ன வயசுல அண்ணன்னு கூப்பிட்டுருக்கேன். அப்போ காதலுக்கு மரியாதை படம் ரிலீஸ் ஆச்சு. என் ஃப்ரெண்ட்ஸோட அந்த படத்தை பார்த்துட்டு விஜய் அண்ணனை பார்க்கறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மெட்ராஸ் கூட்டு போனேன். டேய் சக்தி, நிஜமாலே பார்க்க முடியுமாடா? ஷூட்டிங் முடிஞ்சோனே விஜய் அண்ணன் கண்டிப்பா வந்து பாப்பாருடா. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. அண்ணே, உங்களை பார்த்தனே வயிறு நிறைஞ்சிருச்சுனே. அப்படியே? எங்க ஊர் விசிலம்பட்டினே. இவங்களே என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க. அண்ணே, இவனுக்கு நீங்கனா ரொம்ப உசுரு நானே. காதலிக்க மரியாதை 12 வாட்டி பார்த்துட்டேன். பூவே உனக்காக 6 வாட்டி பார்த்துட்டேனே. ஓகே. எல்லாரும் என்ன படிக்கிறீங்க? நாங்க படிக்கிறோம். நீங்க வந்தது உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியுமா? அப்போ வீட்டுக்கு தெரியாம எல்லாரும் வந்திருக்கிறீங்க. உங்களை பார்க்கணும்னு ஆசைண்ணே. அதுக்காக இப்படி சொல்லாமலாம் வந்துருவீங்களா? உங்களை காணாம உங்க அம்மா அப்பா எவ்வளவு தவிச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா? உங்களை யாருக்காவது வீட்டுல போன் இருக்கா? எங்க வீட்டுல இருக்குனே. நம்பர் தெரியுமா? தெரியும். போன் அடிக்குதுல, எடுத்து பேச. ஹலோ, வணக்கங்க. நான் சென்னையிலேருந்து சினிமா நடிகர் விஜய் பேசுகிறேன். உங்கள் பையனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்னை பார்க்கணுன்ற ஆசையில் இங்கே தான் என் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, இன்னைக்கு ராத்திரி அவங்கள பத்திரமா திருப்பி அனுப்பிச்சி வச்சிடுறேன். நீ ரொம்ப நல்லா இருக்கணும்யா, உன் குடும்பம் நல்லா இருக்கணும்யா, உன்னை பெற்றவங்க நல்லா இருக்கணும். எங்க வயதுல பாலை வாத்துட்டேன். இனிமேல் இப்பெல்லாம் நடிகனை பார்க்குறேன் நடிகையை பார்க்குறேன்ட்டு வீட்டுக்கு தெரியாமலாம் வரக்கூடாது, சரியா? நீங்களாம் சின்ன பசங்க, யாராவது ஏமாற்றி எங்கேயா கூப்பிட்டு போய் எதாவது பண்ணிட்டா உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இனிமே இப்படிலாம் வரக்கூடாது. ஓகே. நீங்கள் எல்லாரும் என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க. நாளைக்கு நீங்கள் பெரிய ஆளாகி உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு உங்கள் ஊரே க்யூவில் நிற்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டு நல்லா படிக்கணும். அன்னிலிருந்து தான்டா என் தலைவனுக்கு நான் தீவிர ரசிகனானே. ஐயாவோட தங்கச்சியை ஃபாலோ பண்ண சொன்னீங்க, ஃபாலோ பண்ணுங்க. சின்னம்மாவும் அந்த சில்லற பையனும் கெஸ்ட் ஹவுஸ்ல கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. சார், உங்க தங்கச்சியும் அந்த பையனும் இப்ப எங்க இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்க கடற்கரை கெஸ்ட் ஹவுஸ்லயே அவங்க ஜாலியா இருக்காங்க. இப்போ நீங்க அங்க போனீங்கன்னா அப்படியே மொத்தமா அவங்களை அள்ளிக்கலாம். வெள்ளகுதிரை சொன்னா கேளு, ஓவரா கடிக்கிற. எங்க அண்ணன் யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய பதவியில இருக்காருன்னு தெரியுமா? அவருக்கு மட்டும் நம்ம காதல் தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. லவ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணணும் தயாராயிட்டு தான் லவ் பண்றேன். உங்க அண்ணன் மாதிரி 100 வில்லன் வந்தாலும் என் தலைவன் கிளி மாதிரி சொல்லி என்ன சார்? ஐயோ மேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ரவுட் தான பண்ணிட்டு இருக்க. நாளைக்கு காலேஜ் டிராமாக்கு ரிஹர்சல் பாத்துக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ற. ஐம் சாரி. ஐம் வெரி சாரி. சாரி ஃபார் ஹிஸ் பிஹேவியர். சாரி. ப்ளீஸ் கோ நா. என்னென்ன நீங்க கெஸ்ட் ஹவுஸ் போகும்போது என்னையும் கூட்டு போயிருக்கலாம்ல. நான் அங்கே ஆண்டவன் இருப்பான், என் பக்கம் நியாயம் இருக்கு. சார், எங்க தலைவர் எப்ப சார் வருவாரு? ஓஹோ, அதனால என் பக்கம் தான் வெற்றி, எனக்கு தான் வெற்றி. இதை யாராலும் எப்போது தடுக்க முடியாது. எங்க இளைய தளபதி எப்போ வருவார்? எப்போ வருவாரோ அப்போ வருவார். ஓகே, நீ எழுதுப்பா. ஹீரோயின் எப்போ வருவாங்க? மக்கா மக்கா சைலன்ஸ். ரெடியா சார்? ரெடி சார். கிளாப் இன், சவுண்ட், ரன்னிங், ஆக்ஷன். யோ சார், வீட்டுக்கு போய் 1 கிலோ சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வரும்போது ஒரு ஃபுல்லு வாங்கிட்டு வா. என்ன அண்ணே, நீங்களா? வணக்கண்ணே. சொன்னபடி வேலையெல்லாம் முடிச்ச போல் இருக்கு. ஆமாண்ணே. லஞ்சத்திலே உடம்ப வளங்கய்யா. இந்தா, இது அந்த போக்கரிய உள்ள போட்டதுக்கு. சரிங்கண்ணே. இது அந்த கிள்ளிய உள்ள வச்சு போட்டு தள்ளுறதுக்கு. ஓகே, ஆர்டரை கொடு. ஏய், போட்டு தள்ளுங்கடா. ஏய், நான் திமிரா? போலீஸ்கார மேலே கை வச்சிருக்க, உன்னைய உள்ளே போட்டு தர முடியும். ஒரு பையன் வந்து கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா போலீஸ் பவர் அப்படி. ஏய்,
பவரு என் கையில. இந்த காக்கி துணியில நீ வெறும் வாட்ச்மேன். யோ வாட்ச்மேன், மந்திரி கிட்ட சூட் கேஸ் வாங்கிட்டு கஞ்சா கேஸ், கடத்தல் கேஸ், கிரிமினல் கேஸ், கிட்னாப் கேஸ், அட்டாக் கேஸ், அபின் கேஸ், பெட்டி கேஸ், குட்டி கேஸ், இப்படி பல கேஸுகளை போட்டு பொய் கேஸ்ல உள்ள தள்ளான்னு பாக்குறியா? நீ போட்ட கேஸு நான் போட்டேன்னு வச்சுக்க மவன பீஸு பீஸு. இத பார், லஞ்சத்துக்கு உழைக்கிறத விட்டுட்டு வாங்குற சம்பளத்துக்கு ஓலை. போலீஸ்காரங்கிட்ட மரியாதை பேசுற. நல்ல போலீஸ்னா கையெடுத்து கும்பிடுவேன், உன்ன மாதிரி பொறுக்கி போலீஸ்னா கையை எடுத்துருவேன். ஏய், பிரச்சனை எனக்கும் உனக்கும் இல்லை, எனக்கும் அதுக்கும். அதுக்குமா? ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசுற? தபார், என்னை எதிர்த்து இந்த ஊர்ல இல்ல எந்த ஊர்ல உன்னை வாழ விட மாட்டேன்டா. ஊரை பத்தி யாருக்கிட்ட பேசுற? நான் பிறந்தது மதுரை, வளர்ந்தது திருப்பாச்சி, படிச்சதும் வெடிச்சதும் சிவகாசி. பாசம் காட்டினா நான் ரசிக்கேன், பகச்சுக்கிட்டா நான் வெறும் மலை இல்லை திருமலை. நான் இப்போ என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு ஆசைப்பட்டேன்? லஞ்சம் இல்லாத நாடு, பஞ்சம் இல்லாத வீடு, பஞ்சம் இல்லாத மனுஷன், மதங்களே இல்லாத பூமி. இதுக்காக தானே இவ்வளோ போராடிட்டு இருக்கிறேன். ஆனா நீ அதை வச்சு பொழப்பே நடத்திட்டு இருக்கிற. நான் உன்ன மாதிரி ஊழல் பண்ணி ஊரை ஏமாத்தி மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு இந்த நிலைமைக்கு வரல. உழைச்சி உழைச்சி படிப்படியா ஏறி ஏறி இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இந்த இடம் தமிழ் மக்கள் எனக்கு கொடுத்த இடம். இதை யாராலையும் அசைக்க முடியாது. என்னடா இவன் பேசிக்கிட்டே இருக்கான், நீங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இவன் தலைய சீவுங்கடா. நான் இது வரைக்கும் என்ன சீவுனது ஒரே ஒரு ஆள் தான். நான் அது எங்க அப்பா. அவர் என்ன கோழையா வளர்க்கல, கொம்பு சீவுன காளையா வளர்த்துருக்காரு. கட். ஓகே சார். சார் சூப்பர் சீன் சார். தெரிஞ்சுதான் எடுக்கிறோம். நெக்ஸ்ட். வெளியே இருக்க கார்டனுக்கு எல்லாரும் செட் பண்ணுங்க. ஹாய். வணக்கம் தலைவா. வணக்கம். என்ன சக்தி, எப்படி இருக்க? ஐயோ, என் பேர்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க? என்ன இப்படி கேட்டுட்ட? சின்ன வயசுலேருந்து உன்னை நான் பார்த்துட்டு வரேன், மறந்துடுவேனா? நான் எப்பவுமே என்னோட ரசிகர்களை வந்து பேப்பரில் எழுதி வச்சுக்கிறது கிடையாது, இங்கே வச்சிருக்கேன். கரெக்டாக சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என் ஃப்ரெண்டு முத்து ஃப்ரம் பாரிஸ். லோக்கல் பாரிஸ்கான தலைவரா? ஓஹோ. இது என் இன்னொரு ஃப்ரெண்டு. ஐயா வடிவேல் கணேசா. அப்படியே வடிவேல் அண்ணன் மாதிரியே இருக்கிறீங்களே. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். தலைவா, இவன் என் ஃப்ரெண்டு ரஜினி மணி, ரஜினி சாரோட ஃபேன். வணக்கம் சார். பேசும்போதே தெரியுது, நானும் ரஜினி சார் ஃபேன் தான். தெரியும் சார், உங்களை பத்தி பேப்பர்ல படிச்சிருக்கிறோம். எங்க தலைவர் படம்னா முதல் நாள் முதல் காட்சி பாத்துருவீங்களாமா? கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவரு எப்பவுமே இப்படிதானா? தூங்கும் போது கூட அப்படியே ராசா. அவளையே சார் பாத்ரூம்ல குளிக்கும் போது இப்படிதான் குளிப்பாரு. பரவாயில்லையே, எல்லா நடிகர்களுடைய ஃபேன்ஸும் ஒன்னா ஒத்துமையா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்களே, சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சக்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? வெட்டியா தான் இருக்கிறோம். படிச்சுக்கிட்டு லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, இதே பாப்பா தெரியாச்சா? நீங்க தான் ஏதாவது கொஞ்சம் புத்திமா சொல்லணும். தப்பா? லவ் பண்றது தப்பா? காதலிக்கிறது நல்ல விஷயம்தான், ஆனா காதலுக்காக படிப்பு விட்டுறாத, படிப்புக்காக காதலை விட்டுறாத. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரெண்டுக்காகவும் பெத்தவங்களை விட்டுறாத. உங்க ரசிகர்கள் உங்களை தானே ஃபாலோ பண்ணுவோம். சொல்லுப்பா. ரெடி சார். ரெடி வாங்க போலாம். சாட்டு தலை வலிக்கல, இளைய தளபதிக்கு. ரெடி சார். ரெடி ரெடி ரெடி. தலைவர் ஒரு சின்ன வாங்க எடுப்போம், வாங்க எடுங்க.